உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். தேர்தல் முடிவு வெளியாகும் நாளில் குழந்தைகள் பக்கத்திலேயே இருந்து பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் பின்னணி பற்றி அலசுவதுடன் குழந்தை உரிமை ஆர்வலருடன் கலந்துரையாட இருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் திருவிழா மாதிரி இருந்தது. இளைஞர்கள், இளம் பெண்கள், முதல் முறை வாக்காளர்கள் காலையிலேயே கிளம்பி வந்து நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓட்டு போட இப்படி இளைஞர்கள், இளம் பெண்கள் பலரும் சாறை சாறையாக வந்ததற்கு தாவேகா தலைவர் விஜய் தான் காரணம் என்று அரசியல் களம் ஆடி போயிருக்கிறது. காலையிலேயே குளித்து முடித்து பூத்துக்கு போய் ஓட்டு போட்டுடுங்க அப்படின்னு பிரச்சாரத்திற்கு சென்ற இடமெல்லாம் தன்னுடைய ரசிகர்களுக்கு விஜய் அன்பு கட்டளையிட்டார். அதன்படியே தேர்தல் தினத்தன்று வாக்களிக்க வரிசையில் திரண்டிருந்த கூட்டத்தால் தாவேகாவினர் உற்சாகத்திலையும் மகிழ்ச்சியிலையும் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே கொண்டாட்டத்திலையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தின் போது குழந்தைகளை அவர்களுடைய அம்மா அப்பா கிட்டையும், தாத்தா பாட்டி, மாமா அத்தை போன்ற உறவுகள் கிட்டையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லணும்னு விஜய் வைத்த கோரிக்கை கடும் எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருக்கு. குழந்தைகளுக்கு அவர் விடுத்த வேண்டுகோள் என்ன? அவர் பேசிய காட்சிகளை ஒருமுறை பார்த்து விடலாம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. ஜனநாயக திருவிழாவான தேர்தலில் இளம் தலைமுறையினரின் பங்களிப்பு ஒரு பக்கம் மகிழ்ச்சியை தந்தது. இது பற்றி வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அறிக்கை வெளியிட்ட விஜய், அரசியல் அனுபவசாலிகளுக்கானது மட்டுமே அப்படின்னு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கட்டுப்படுத்தி வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களின் முன்னால் உடைத்து நொறுக்கப்பட்டதாகவும், அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டாங்கன்னு இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கிய அதிசயம் நிகழ்ந்து விட்டது. வாக்குச்சாவடிகள் எங்கும் கோவில்களில் காணப்படும் கூட்டம் போல குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளுடன் வந்து வாக்களித்ததை கண்டு வியக்காதவர்கள் யாருமே இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு கூறப்பட்டிருந்தது. தமிழக தேர்தல் அரசியலை அர்த்தப்படுத்திய தமிழ்நாட்டு மக்களாகிய பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், தாத்தா, அப்பா, அண்ணன், தம்பிகள், குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. குறிப்பா நம்முடைய குடும்பத்தினரை வழிநடத்திய என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றியும் என்று அந்த அறிக்கையில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமல்ல, பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் மக்களும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் எப்படி வரப்போகுது என்று மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாருங்க, கோவையை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு புகார் கொடுத்தாரு. அதுல தன்னோட 5 வயது மகன் விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னிடம் அடம் பிடிச்சதாகவும், நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகி அழுதான், சாப்பாடும் சாப்பிடல, அதனால தாவேகாவுக்குத்தான் ஓட்டு போட்டதாக பொய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தான் தள்ளப்பட்டேன், அதனால தனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க. புகார் கொடுத்த பாலகிருஷ்ணன் விசிகாவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காருங்க. விஜய் மாமா ஜெயிக்கலனா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தன்னோட மகன் தொடர்ந்து அழுதுகிட்டு இருக்கானோ, தன் மகனை போலவே பல குழந்தைகள் உளவியல் சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் விதிமுறைகளை மீறி பிஞ்சு மனதில் நஞ்சை விதைத்த விஜய் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்திருந்தாரு. இது மட்டும் இல்லாம தேர்தல் பிரச்சாரத்திற்காக குழந்தைகளை உணர்வு ரீதியாக பயன்படுத்தியதாக கூறி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அதிரடியாக பரிந்துரையும் செஞ்சிருக்கு. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் டிஜிபிக்கும் கடிதம் ஒன்றானது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நடிகர் விஜய் தன்னுடைய உரையின் மூலமாக குழந்தைகளை உணர்வு ரீதியாக தூண்டி பெற்றோர் மற்றும் பெரியவர்களை விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வற்புறுத்தி இருக்கிறாரு. இதனால சமூக வலைதளங்களில் வெளியான பல்வேறு வீடியோக்களில் குழந்தைகள் அழுவதும், உணவு உண்ண மறுத்து அடம்பிடிப்பதும் போன்ற காட்சிகள் பரவி இருக்கு. குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 பிரிவு 75 மற்றும் 83 படி இது ஒரு அப்பட்டமான விதிமீறல். தேர்தல் பணிகளில் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிகளுக்கு முற்றிலும் முரணாக இது இருக்கு அப்படின்னு அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது.
குழந்தைகளை அரசியல் செல்வாக்கிற்காக பயன்படுத்தும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் இருந்து உடனடியாக நீக்கணும், விஜய் மற்றும் அவரது பிரச்சார பிரிவினர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிவுகள், இன்னொரு பக்கம் தேர்வு முடிவுகள் எதிர்பார்த்தபடி அமையலை அப்படின்னா தவறான முடிவுகளை கையாளும் மனநிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் சூழல் ஒன்று உருவாகிவிட்டது. ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பாக இருந்திட பெற்றோர்களே மிகவும் கவனமாக இருங்க. உதவி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா 1098 என்கிற எண்ணை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையமும் எச்சரிக்கையானது விடுத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய குழந்தைகள் நல ஆர்வலர் சரண்யா ஜெயக்குமார் அணிகிறார், அவரிடம் பேசுவோம். மேடம் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ விஜய் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கலாமா? இந்த அளவுக்கு மிகைப்படுத்தணும்னு அவசியம் இருக்கா? தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் முன்னாள் உறுப்பினரா இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் எலெக்ஷன்ல குழந்தைகள் எவ்வளவு இன்வால்வ் பண்ணலாம், எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிளியர் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அது விஜய்க்கு நிறைய குழந்தைகள் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக உருவாக்கப்பட்டது இல்ல. பல ஆண்டுகள் முன்னாடி, கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு முன்ன NCPCRனால உருவாக்கப்பட்ட கைட்லைன்ஸ். அந்த கைட்லைன்ஸின் படி கிளியரா குழந்தைகளை இதுல இன்வால்வ் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட கேம்பெயின்ஸ்ல இன்வால்வ் பண்ணக்கூடாது, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் அதைத்தான் இப்ப அறிக்கையா விட்டுருக்கிறாங்க. ஆனா பர்சனலா என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல இருக்கும் போது எத்தனையோ கேசஸ் நாங்க ஹேண்டில் பண்ணோம், எத்தனையோ கேசஸ் பிரஸ் ரிலீஸ்ல வந்திருக்கு. ஆனா இப்போ இந்த ஆணையம் இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு பெருசா சொல்றாங்க அப்படின்னா, வெளியில இருந்து பாக்குற எந்த ஒரு மக்களோட மனநிலையிலுமே இது பொலிட்டிக்கலா இருக்கிறனால இவ்வளவு பெருசா சொல்றீங்கல்ல அப்படிங்கிற ஒரு டவுட் உருவாகிறது ரொம்ப ரொம்ப நேச்சுரலான விஷயம். அதனால நம்ம விஜய் செய்ததை தவறு அப்படின்னு சொல்லவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு பெரிய தலைவர். அவரு கூடிய சீக்கிரமாகவோ இல்ல இன்னும் சில வருடங்களிலோ முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய கண்டிப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுக்கான தகுதியும் இருக்கக்கூடியவர். அப்ப அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப 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 இன்ஃப்ளூயன்ஷியல் வித் சில்ட்ரன். அண்ட் அவரோட ஸ்ட்ரென்த் கண்டிப்பா யங் ஓட்டர்ஸும் சில்ட்ரனும் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இப்ப அவர் சொன்ன இந்த விஷயம் இல்லைங்க, அது குழந்தைங்க சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் இஷ்டத்துக்கு தான் போடுவாங்க அப்படின்னு நம்ம நார்மலா எடுத்துக்க முடியாது. ஏன்னா தினம்தோறும் கிட்டத்தட்ட 100-150 குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஒரு தொழில்ல ஒரு சைக்காலஜிஸ்டா நான் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இந்த விஷயம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்குன்னு. நமக்கு வீட்டுல, நமக்கு தெரிஞ்சவங்க வீட்லயே நிறைய பேர் வீட்டுல குழந்தைகள் கண்டிப்பா போய் ஓட்டு போடுங்க விஜய் சாருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா அக்கார்டிங் டு கைட்லைன்ஸ் அது ஒரு தவறான விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைகள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அழுது அடம் பிடிச்சாலும் கூட நிறைய பேரண்ட்ஸ் அப்போதைக்கு சமாளிக்கிறதுக்காக சரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படியாகவும் சில பேர் போட்டிருக்கலாம். இல்லை சில பேர் குழந்தைகளுக்காக இந்த முறை மட்டும் தன்னுடைய வாக்கை விசில் சின்னத்துக்கு போட்டிருக்கலாம். அதெல்லாம் முடிந்து போன கதை. ஆனால் மே 4 முடிவுகள் வரும் தினத்தன்று பெற்றோர் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலர்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆக்சுவலி நான் கூட இதை பெருசா சீரியஸா எடுத்துக்கல. அன்டில் ரீசெண்டா நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு அம்மா தாவேக்கா ஜெயிக்கலைன்னா நாங்க குடும்பத்தோட எங்களை ஏதாவது செய்துப்போன்னு சொல்றத என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் நாங்க செல்ஃப் ஹார்மையும் சுயசைடையும் ப்ரிவென்ட் பண்றதுக்கு அத்தனை அவேர்னஸை கிரியேட் பண்ணும் போது இது மக்கள் மனதிலையும் விமன் மனதிலையும் குழந்தைகள் மனதிலையும் இப்படி ஒரு ப்ரெஷர், ஒரு இமோஷனல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சமீபத்துல ஜஸ்டிஸ் கிருபாகரன் சார் கூட ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாரு. நிறைய பேருக்கு இது ஒரு பயமாவே இருக்கு. அதனால தான் நிறைய பேர் இதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயோட சக்சஸ் தன்னோட சக்சஸா நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. விஜய் சாருக்கு அவரோட சக்சஸையோ ஃபெயிலியரையோ ஹேண்டில் பண்றதுக்கான இமோஷனல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பா இருக்கும். ஆனா அவரோட சக்சஸை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிற பாமர மக்களுக்கும் அதே அளவுக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். அந்த முழு பொறுப்பையும் அந்த கட்சியினரும் அந்த தலைவரும் ஏத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரோட ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட்ஸ் வர்ற அன்னைக்கு வெற்றியோ தோல்வியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒருவேளை இதையெல்லாம் மீறி நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லோருமே நினைக்கிறோம். அதையெல்லாம் மீறி ஏதாவது ஒரு சில அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா இதுக்காக விஜய் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? குழந்தைகள் நல சட்டங்கள் என்ன சொல்லுது?
அப்படி டைரக்டா லீகலா அவரை பைண்ட் பண்ண முடியாது. ஆனா கைட்லைன்ஸ்ல சில இடங்கள்ல அவரோட கேம்பெயினிங் வந்து அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படிங்கறத சுட்டி காட்டலாம். பட் இது ஒரு மோர் அக்கௌண்டபிலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்படி ஒரு விஷயம் எங்கேயாவது நடந்ததுன்னா ஐயோ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பொறுப்பு அப்படிங்கிறது அந்த கட்சியினர் ஒவ்வொருவருமே யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன குழந்தைகள் இதுல பெருசா பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனா என்னோட பயமே இந்த யங் அடல்ட்ஸ் நினைச்சுதான். ஏன்னா அவங்க காலேஜ் முடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில எந்த சக்சஸும் இல்லைன்ற பட்சத்துல இந்த கட்சியோட சக்சஸ அவங்களோட சக்சஸா நினைக்கிற ஒரு லார்ஜ் கிரவுட் இருக்காங்க, இமோஷனலா அட்டாச் ஆனவங்க. நீங்க பார்த்திருக்கலாம், சமீபத்துல ஒரு டிவி சேனல் இன்டர்வியூல கூட ஒரு குட்டி பொண்ணு சொல்லுது, விஜய் படமே டிவியில போட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும் போதே அந்த குழந்தைக்கு அழுக வருது. அந்த அளவுக்கு அவங்க இமோஷனலா அட்டாச் ஆயிருக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வர்ற அன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும் தான் நானும் நினைக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேடம். நேர்களே, மே 4 முடிவுகள் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிற ஆர்வம் ஒரு பக்கம் இருக்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள், குழந்தைகளிடத்துல இந்த தேர்தல் முடிவுகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது பதற்றத்தையும் பரபரப்பையும் கூட்டியிருக்கின்றது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.